ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் மலையாள மிஸ்ட்ரி த்ரில்லர் திரைப்படமாக வந்து இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய மிராஜ் அப்படின்ற திரைப்படத்தோட ரிவ்யூவை தான் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த படத்தை வந்து ஜீத்து ஜோசப் வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருக்காரு. இது ஒரு மலையாள படம் அண்ட் மலையாள மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னாலே வந்து ஒரு ஹைப் வந்துருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு ஹைப்போட அந்த படத்தை போயிட்டு வந்து விட்னஸ் பண்ணியிருந்தோம். படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்மளுடைய சேனலை எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து படத்தோட கதாநாயகி அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஃபினான்ஸ் அவங்க வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ இப்போ வந்து படத்தோட கதாநாயகியோட ஃபினான்ஸ் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் அந்த கம்பெனியோட முக்கியமான ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணிட்டு அவர் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து கிளம்பும் போது அந்த ட்ரெயின் வந்து விபத்துக்குள்ளாது. இப்போ வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பலரும் வந்து தேடி நம்ம கதாநாயகி வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கதையில் அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட முக்கியமான ஒரு கோர் பிளாட். அண்ட் வந்து படத்தில் அங்கேயே மிஸ்டீரியஸ்டான போர்ஷன்ஸ் வந்து செம்மையாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் முக்கியமாக எனக்கு வந்து பர்சனலாக என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து வச்சாலும் கிளைமேக்ஸில் ஒர்க்கான ட்விஸ்ட் செம்மையாக வந்து இருந்தது. அதே மாதிரி வந்து ப்ரீ கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்டும் வந்து நல்லா இருந்தது. அண்ட் வந்து இன்டர்வல் பிளாக்கும் வந்து செம்மையாக வந்து இருந்தாங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதெல்லாம் வந்து அல்டிமேட்டான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து இதாயன் ஜீத்து ஜோசப் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ட்விஸ்ட்டு வந்து கிளைமேக்ஸில் வந்து வச்சிருந்திருப்பாரு. படத்தில் ஆரம்பத்துலேருந்து ஒரு மிஸ்டீரியஸ்டான ஒரு போர்ஷன்ஸை வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செகண்ட் ஹாஃப்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து செகண்ட் ஹாஃப் செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிரிப்பிங்காகவும் வந்து போயிருந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில பிரச்சனைகள் வந்துருக்கு. கதையை வந்து லைட்டாக வந்து சொத்து வளச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. மற்றபடி வந்து செகண்ட் ஹாஃபாக முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல ஒரு கிரிப்பிங்காகவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இன்டர்வல் போர்ஷன்ஸும் வந்து செம்மையாக வந்துருந்தது. அதே மாதிரி இன்டர்வல் போர்ஷன்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வந்திருக்கும், அதுவும் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மற்றபடி வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து கதைக்கு எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதைக்கு நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு. பட் ஆனால் அதுவே வந்து நிறையா ட்விஸ்ட்டாக வந்து ஆனனால அங்கங்கே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நிறையவே வந்து ட்விஸ்ட்டை வச்சு வந்து திணிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக ஒரு சில பேருக்கு வந்து வரலாம். அதே மாதிரி வந்து கதைக்கு இந்த ட்விஸ்ட் வந்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி வந்து படத்தில் ஒரு சில இடங்களில் வர ட்விஸ்ட்டும் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்கும். அதையும் கொஞ்சம் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி படத்தில் நடிச்சிருந்த கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வந்து ஆசிஃப் அலி அப்புறம் வந்து அபர்ணா பாலமுரளி இவங்க ரெண்டு பேரும் வந்து மெயின் லீட் கேரக்டர்ஸாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து செம்மையான ஒரு கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் படத்தில் சப்போர்ட்டிங் காஸ்டோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து வந்தாலும் கூட வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து கொடுத்து தான் வந்து படத்தை வந்து எடுத்துருக்காங்க. அதனால் சப்போர்ட்டிங் காஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து படத்தில் வந்து நல்லாவே வந்து வந்திருக்கு. அண்ட் ஓவரால் வந்து படத்தோட பெர்ஃபார்மன்ஸ், கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வந்து அங்கங்கே ஒரு ஒர்க்கான ஒரு சில ட்விஸ்ட்டுக்காக கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து பிளாஸ்ட்டாக வந்து இருக்கும். செம்மையான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை வச்சு தான் வந்து படத்தை வந்து முடிச்சிருந்திருக்காங்க, என் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன்டர்வல் பிளாக்ல இருந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கூட வந்து நல்லா இருந்தது. பட் ஆனால் அது கொஞ்சம் லைட்டாக வந்து எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. உங்களுக்கு எப்படின்னு வந்து தெரியல. அதை வந்து நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து ப்ரீ கிளைமேக்ஸில் ஒர்க்கான ட்விஸ்ட்டும் வந்து நல்லா இருந்தது. மலையாளம் திரைப்படங்களில் வந்து நல்ல நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லரை வந்து கொடுத்த ஒரு ஆள் தான் வந்து நம்ம ஜீத்து ஜோசப். இவரோட திரைப்படங்கள் அப்படிங்கிறப்போ வந்து அதுக்கான ஒரு ஹைப்பும் ஒன்று வந்து இருந்தது. அண்ட் வந்து திரைப்படங்களும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒத்தா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த படத்தை வந்து பார்த்துருந்தேன். எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருந்தது. மற்றபடி வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கேமரா அண்ட் விஷுவல்ஸ் வைஸ் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கான ஒரு விஷுவல்ஸ் தான் செம்மையாக வந்து இருந்தது. அதே மாதிரி டிஐடிமோட ஒர்க்கும் வந்து நல்லா இருந்தது. குறிப்பாக வந்து கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த டெக்னிக்கலோட ஒர்க் எடிட்டிங்லேயே வந்து செம்மையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க படத்தை. ஓவரால் நீங்கள் படம் பார்த்து வந்து முடிக்கும்போது செம்மையான ஒரு டெக்னிக்கல் ஒர்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஒரு மிஸ்டீரியஸ்டான போர்ஷன்ஸ் வந்து வரும்போது அதை வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி மியூசிக்கும் வந்து படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து செம்மையாக வந்து படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. டெக்னிக்கல் சைட்லேருந்து செம்மையான ஒரு கான்ட்ரிபியூட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அங்கே ஒர்க்கான ஒரு சில ட்விஸ்ட்டுக்காக இந்த படத்தை நீங்கள் தாராளமாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அண்ட் ஜீத்து ஜோசப் ஃபிலிம் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு அவர் சைட்லேருந்து வந்த ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிம் அப்படின்னு தான் நான் இந்த படத்தை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் அண்ட் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டேரெக்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படம் தான் இந்த படம். அண்ட் மற்றபடி வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லாமல் அந்த படத்தை போய்ட்டு வந்து பாருங்கள். கிளைமேக்ஸில் ஒர்க்கான ட்விஸ்ட் ஆனால் வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். அதனால் வந்து ஒரு தடவை வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்து சோனி லிவ்வில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டேரெக்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ கைஸ். அண்ட் நம்மளோட சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் வேறு ஒரு வீடியோ வேறு ஒரு விமர்சனத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.